வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, உப்பு போட்டுடுங்க, தென் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி போட்டு பிசைய போகிறோம். அம்மா பூரிக்கு மாவு பிசையும் போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப தண்ணி போடாத, பாறாங்கல் மாதிரி பிசையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம அம்மா சொல்கிறத கரெக்டாக கேட்போம். ஆனால் இப்போ இந்த காலத்து பசங்கள்லாம் பிசைய சொன்னால் சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஒரே மாதிரி பிசைகிறாங்க. சப்பாத்திக்கு நீங்கள் கொஞ்சம் தலை கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்தால் கூட பிசையலாங்க. ஆனால் பூரிக்கு கொஞ்சம் பாறாங்கல் மாதிரி தண்ணி கம்மியாக போட்டு தான் பிசையணும். ரீசன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா, நீங்கள் தண்ணி கம்மியாக போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இழுக்கும், ரைட்டுங்களா? இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப இழுத்துடும். ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன், தண்ணி கம்மியாக போட்டு பிசையும் போது அந்த மாவை நீங்கள் ரொம்ப எலாங்கேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கரெக்டாக அந்த பூரி பண்ணுற அந்த திக்னஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பூரி கரெக்டாக உப்பி வரும். தென் மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம பூரி பண்ணும்போது தண்ணி நிறையா போட்டிங்கன்னா மாவு நிறைய டஸ்ட் பண்ணுவோம். அந்த கோதுமை மாவு நிறையா அதில் தடவ வேண்டியதாக இருக்கும். அந்த கோதுமை மாவு அந்த எண்ணெயில் போயிட்டு அடியில் போயிட்டு ஒரு மாதிரி கருப்பாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாகவும் பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துட்டால் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. இந்த 5 நிமிஷன்றது என்னென்னா, நீங்கள் எண்ணெய் காயிற வரைக்கும் மூடி வச்சா போதும். இப்போது இதுக்கு ஒரு எண்ணெய் வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டேங்க. இப்போது வாணலியை நீங்கள் அடுப்பில் போட்டுட்டு அந்த வாணலி நல்லா காயட்டும். காயறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அந்த மாவை உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது இது உருண்டையாக உருட்டிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் வாணலி காஞ்சிடுச்சு. அதில் எண்ணெய் நல்லா போட்டுக்கோங்க. இந்த பூரிக்கு எண்ணெய் நிறையா போட்டாதாங்க உப்பு. இந்த பூரிக்கு எண்ணெய் கூட நல்லா காயணுங்க. காஞ்சாதான் பூரி நல்லா வரும். பாருங்கள், அந்த ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இடுங்கங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இடுங்க. உங்களுக்கு அந்த திக்னஸ் வரதான் வருங்க. இப்போ நல்லா காஞ்ச உடனே அந்த பூரியை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா இப்படி அதை எண்ணெய்க்குள்ளே முக்கி விடுங்க. எண்ணெயை கூட எடுத்து அது மேலே அப்படியே தூவி விடலாம். தட் நீங்கள் ஒரு மாவு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த பூரி எல்லா பூரியுமே உப்பி வருங்க. ரொம்ப மாவு டஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மாவு டஸ்ட் பண்ணாததுனால எண்ணெய் உங்களுக்கு க்ளீனாகவே இருக்கும் எப்போவுமே. இந்த பூரிக்கு மாலைபக்ஷம்ன்றதுனால நான் தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணேங்க. சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துடுங்க. தென் எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா கீறி போட்டு தாளிச்சிட்டு தென் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்குங்கங்க. அது நல்லா எண்ணெய் விடுற மாதிரி வரும்போது இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மஞ்சப்பொடி, உப்பு, காரம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நேரம் அதிலே கொதிக்கட்டும். தென் கொதித்த உடனே லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரசப்பொடி போட்டு ஒரு கொதி விட்டுட்டு தென் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஒரு சைட் டிஷ் தயாராகிடுங்க. இந்த பூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பூரியும் நல்லா உப்பினா மாத்திரம்தாங்க சாஃப்டாக இருக்கும். இந்த உபறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். எண்ணெயோட கொதிநிலையும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எண்ணெய் நல்லா கரெக்டாக அந்த பாயிலிங் ஸ்டேட்டில் இருந்தால் மாத்திரம்தான் இது உப்பும். நீங்கள் பாயிலிங் ஸ்டேட் வர்றதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அப்படியே தட்டையாயிடும். இந்த மாதிரி உப்பின பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பால் சர்க்கரை சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூரி போட்டுட்டு உப்பி வந்தது. பின்னாடி திருப்பி வச்சுட்டு அந்த கரண்டி அப்படியே அது மேலே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஸோ பின்னாடியும் நல்லா செவக்க எடுத்துட்டு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அதை அந்த எண்ணெய் வடிதட்டியில் போடுங்க. போட்டுட்டு அப்படியே அந்த உப்பின மாதிரியே போட்டு தட்டில் எடுத்து போட்டு நீங்கள் சைட் டிஷ் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அமிர்தமாக இருக்குங்க. இந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Please give your fullest support. Thank you once again.